தாத்தா டோலக்பூர் எப்படி போகிறது? டோலக்பூர்னு ஒரு ஊர் இங்கே இருக்கான் சொன்னாங்க. அதான் சோட்டா பீமு, காளியா, சுக்கி அது எங்கே இருக்கு? என்ன ஊர் கிட்ட சொன்னாங்க? இது என்ன ஊர்? இது பெரிய சேவலை. பெரிய சேவலை பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. டோலக்பூர் கோலாவரமா? கோகிலாபுரம். கோகிலாபுரம் இல்லை, டோலக்பூர். இங்கிருந்து உந்திரப்பட்ட வரைக்கும், பண்டுட்டி வரைக்கும், திருக்கோளூர் வரைக்கும் எங்களுக்கு தெரியும். இப்படியே துலங்கப்பட்டு அது விட்டா சேவலை. உளுந்தூர்பேட்டையிலேருந்து, திருக்கோளூர்லேருந்து, பண்டுட்டிலேருந்து இந்த சுற்றுப்பட்டு தான் எங்களுக்கு தெரியும். கோலா கீழே இல்லை. தெரியாது. சோழப்பூர்னு இங்கேயாவது ஊர் இங்கே தான் சொன்னான். இது என்ன ஊர் ஐயா? இது திருவண்ணூர் பக்கத்தில் தான் டோலக்பூர் இருக்குதுன்னு சொன்னாங்க. சோழப்பூர்லாம் இல்லை, யாம்பூர், திருவண்ணூர், தொட்டிமுச்சி, செருமதுரை, மயானூர், பையூர், பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் காந்திக்குப்பம். ஆனா டோலக்பூர் இல்ல பொய் சொல்லிட்டானா? அவன் அப்படிதானே சொன்னா. பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. டோலக்பூர் எப்படி போறது? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அதான் டோலக்பூர் இந்த காளையா, சோட்டா பீமு, சுக்கி அதான் அங்க போயிட்டு இப்படியே போயிட்டேன். சோத்தாங்கை பக்கம் திரும்பி அப்புறம் நொட்டாங்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒண்ணு வரும். திரும்பினா அங்க கேளுங்க சொல்லுங்க. இப்போ காளையா, டுன்டுனான்டி, இந்த சோட்டா பீமு இவங்கெல்லாம் என் கூட வேலை செஞ்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் ஒன்றா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் பேக்கரி கடையில். இந்த இவன் நான் எல்லாமே ஒன்றும் இல்லை. அவங்க அக்கா கல்யாணத்துக்கு காளையா ஒரு 20,000 காசு வாங்கினேன் என்கிட்ட. வாங்கினா திருப்பி தரணும் தானே, அதானே நியாயம், அதானே உலகத்தில் மீதி. வாங்கினா திருப்பி கொடுத்துடணும். ஆனால் தரல. இன்ன வரைக்கும் அவன் ஊரை தேடி 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 எல்லாத்தையும் கேட்டுன்னு நானும் வந்துன்னு இருக்கேன். ஒருத்தவும் ஒரு எங்கேயுமே இது இல்லை. நீ என்ன ஊரு? நான் வந்து இது ஐபிஎல். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. ஒரு என் கூட பிறப்பேன்னு நினச்சி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஐயா. ஒரு பொருளை கொடுக்குறோம், திருப்பி வந்து அது யாருன்னு எனக்கு தெரியல. டோலாக்பூர்னாக்கா அவன் பேரா ஊரா? அவன் பேர் தான் டோலக்பூர்ன்றது ஊரு. டோலக்பூர்ல அப்படியெல்லாம் சொல்லலை. ஒரு அந்த காளையான்ற ஒருத்தன் இருக்கிறான், சட்டி போட்டுன்னு இருப்பான். சட்டி போட்டு அந்த சோட்டா பீம்ன்றவன் லட்டு. அந்த லட்டுக்கு நான் செலவு பண்ணாயா? அவன் லட்டு சும்மா சாப்பிட மாட்டான். ஒரு நாளைக்கு வந்து ஒரு இந்த ஊர் பையனா வெளியூர் பையனா? டோலக்பூர் பையன் நம்பி கொடுக்குறோம். நீங்கள் லோக்கல் கையாண்ணே? நீங்கள் இந்த ஊரில் லோக்கல் தான். உங்களுக்கு தெரியாத ஊர் எது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இது என்ன ஊர்ண்ணே? இது வந்து பெரிய சேவலை. பெரிய சேவலை பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியா? பெரிய சேவலை பக்கத்தில் என்ன சொன்னா? பெரிய சேவலை பக்கத்தில் டோலக்பூர் இருக்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கல. ஒன்று ஏமாத்துக்க அவன் அது மாதிரி வாங்கிக்கிறான். இதான் நான் சொல்லுவேன், உண்மையே சொல்றேன். நான் இந்த ஏரியாவில் சுற்றி நடக்கிற ஆளு, நமக்கு தெரியாது அந்த ஊரு. இது விட்டோம்னா திருவண்ணூர். இங்க வந்து 1 கிலோமீட்டர் போனால் திருவண்ணூர், இப்படி போனால் கோலாவரம், இப்படி போனால் பெரிய சேவலை, இப்படி போனால் துலங்கப்பட்டு. அவ்வளோதான் இங்கே இருக்கிற சண்டருக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களை மாரி நல்லவங்க இருக்கிறதால தானே இதுமாரி ஹெல்ப்பாக பண்ணுறீங்க பார்த்தியா? ஆனால் நம்பி பண்ணேன், ஆனால் அவன் எனக்கு பண்ணிட்டான். அந்த கடவுளை அவனை பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கடவுள், அந்த மாரியம்மா, அங்காளம்மா, ஏசப்பா, அந்த அல்லா, இந்த சாந்தோம் சர்ச்சு எல்லாமே அவனை நான் வச்சு பார்த்துக்கிறேன். ஏனாமலத்துக்கு அண்ணாண்ட போகணும். ஏனாண்டி மங்கலத்துக்கு அண்ணாண்ட டோலக்பூர் இருக்குது. அங்கே போனால் வந்து காளையா பிடிச்சிடலாம். ஒன்றும் பேர். அப்போ காளையா உங்கள்கிட்ட ஒரு இது சொல்கிறாங்க தாத்தா. ஒன்றும் இல்லை, அவங்க அக்கா கல்யாணத்துக்கு என்கிட்ட ஒரு 20,000 பணம் வாங்கினா காளையா. அதுக்கு சாட்சி வந்து டோலு போலு 2 ஒக்கால ஒழிவு இருக்கிறானு பேர். அவனு தான் சாட்சி கையத்தை போட்டானுவ. இன்னைக்கு என்னடானா சுத்தலில் விட்றானுவ. எங்கே போனாலும் தெரியல. உங்களை மாரி ஒரு நல்ல மனுஷன் தான் டோலக்பூர் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொன்னீங்க. யானாதிமங்கலம் பக்கத்தில் திருவண்ணூருக்கு அடுத்து டோலக்பூர் இருக்குது. உங்களை மாரி தெய்வத்தை தான் நான் நேரம் தேடிட்டே இருந்தேன். யாரை கேட்டாலும் டோலக்பூர் தெரியல. அந்த ஊர் எங்கே இருக்குது, டோலக்பூர் கேட்டால் அப்படியே அவங்க அப்படியே நடிக்கிறது. டோலக்பூரா அது எங்கே இருக்குது அப்படியே அவன் சொல்லி கொடுத்துருப்பான் போல. இது காளியா
நான் போயிட்டு எல்லார்ட்டையும் கேட்கும்போது சொல்லி கொடுத்துட்டேன் போல இது. நான் வந்து டோலக்பூர்னு வந்து உங்களை எல்லோரும் கேட்பாங்க, நீ வந்து டோலக்பூர் அடிச்சு கூட கேட்பாங்க, நீ வெளியில் சொல்கிறாதுன்னா அவன் வந்து காளியாகவும் அந்த டோலக்பூரில் ஒக்கால ஒழி 2 பேரும் அவன் சொல்லிட்டானு போல. இப்போது என்னடனா உங்களை இந்த தெய்வத்தை நான் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன். பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஒன்றும் இல்லை ஐயா, இப்போது வாங்கின காசை கொடுக்கணுமா இல்லையா? இதுதான் அவனு நீ வேற ஒன்னாட்ட புளி 2 புளி சோதனை கோயிலுக்கு வர அரசூர்லேருந்து வந்தான், மோர் விற்கிறதுக்குன்னு மோர் விற்றான். ஒன்னாட்டத்துக்கு இருக்கிற தம்பி இதாட்டம் இருக்கிற தம்பி 2 கிளாஸ் வாங்கி சாப்பிட்டான். 100 ரூபாய் கையில் கொடுத்தான். சில்லறை கொடுங்க, சில்லறை கொடுக்கறதுக்காக எடுக்கணும் பிடிக்கணும் ஓடிட்டான். என்ன சொல்ற? உண்மையுமே கிராமத்துல கேட்டு கேட்டு பார்த்தேன். உங்களுக்கு 2 பேரு நான் அங்கே சொன்னேன். அங்கே ஆளுக்கிட்ட ஒருத்தன் மணிகண்டனா, ஒருத்தன் பேர் செழிப்பாக்கிறவங்க இல்லை, அவன் வாங்கி சாப்பிடல. சரி சரி பேர் கருவாக்கிறவன் தான் வாங்கி சாப்பிடல. எப்படி இருக்கானுவ மனுஷாச்சே உங்ககிட்ட இருந்து பிடிங்கி சாப்பிட்றாங்க. ஆமாப்பா, என்னப்பா பண்ணுவேன்? ஆயுதத்துக்குன்னு வந்துட்டேன், ஆயுதத்துக்குன்னு வந்துட்டேன். என்னைக்கு நடந்தது இது? இன்னைக்கு இப்பதான். இப்ப நடந்துச்சா? கிராம இன்னைக்கா? என்னயா எனக்கே நீ சொல்லும் போது கஷ்டமா இருக்குது. சாப்பிட்டியா? எங்க சாப்பிடுறியா? இந்தா சாப்பிடு. இந்தாயா என்ன சாப்பிடுங்க. என்ன இப்படி ஏமாத்திட்டாங்களா? ஆமா சாமி. என்ன உண்மை என்ன நீ சொல்ல உங்ககிட்ட எப்படி ஏமாத்தினானு அவனுவ? அவன் இது மாதிரி தெரு மேல மோர் வித்துன்னு வந்தான். மோர் சாப்பிட்றீங்களா? இல்ல இல்ல இருக்கட்டும். என்ன இப்போ அவனு மனுஷனா அவனுவ? அதை என்ன பண்றது, அதை என்ன பண்றது? உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. அது மாதிரி ஏமாறாத. இந்த வரதா பாத்துக்க, உடம்பு பாத்துங்க. நானா பாண்டிச்சேரி. பாரு பாத்துங்க. பார்த்தா என்ன பாரு, பார்த்தா என்ன பாரு. இது வரைக்கும் ஒருத்தவங்க சொல்லலை தெரியுமா? கஷ்டமா இருக்குது. சாப்பிட்டீங்களா? இங்க வாங்க, இங்க வாங்க ஐயா, பிரியாணி இருக்கு, இங்க வாங்க சாப்பிடுங்க. இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, உங்களுக்கு போய் இது வரைக்கும் யாருமே சொல்ல தெரியுமா? இந்தாங்க சாப்பிடுங்க, பிரியாணி இருக்கு, சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் டோலாக்பூர் சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை இதுமாரி ஒரு நாட்டுக்கு ஒரு 4 பேர் தேவை கண்டிப்பாக. இது வரைக்கும் யாருமே டோலாக்பூர் எங்கே இருக்குன்னு சொன்னதே இல்லை. ஜானதி மங்கலத்துக்கு அண்ணாண்டே இருக்கு. எங்கேயோ போயிட்டடா, நீ எங்கேயோ போயிட்ட.